வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது NoSQL டேட்டாபேஸ் பற்றி தான் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. இந்த பேர்லேயே பாருங்கள், NoSQL அப்படின்னு என்னதுன்னா நாட் ஒன்லி SQL. இதுதான் அதோடைய ஃபுல் விவரம். நார்மலாக நம்ம SQLல நம்ம என்ன பண்ணுவோம், டேபிள்ஸ் எல்லாம் பயன்படுத்தும் டேட்டாஸ்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு. ஆனால் இந்த NoSQL கொஞ்சம் அதை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா, டேபிள்ஸ் மாதிரியே இருக்கும், ஆனால் நிறைய விதமாக அதை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும். நிறைய டைப்ஸில் அந்த டேட்டாஸை ஸ்டோர் பண்ணி வைக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு நிறைய டேட்டாஸை நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த NoSQL பயன்படுத்திக்கலாம். இட் இஸ் எ நான் டேபுலார் டேட்டாபேஸ் சிஸ்டம் தட் ஸ்டோர் டேட்டா டிஃப்ரெண்ட்லி தேன் ரிலேஷனல் டேபிள்ஸ். ஸோ நம்ம நல்ல ஒரு அதிகமாக ஸ்கேலபிலிட்டி நம்ம எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கிட்டே போகணும்னா பெஸ்ட் NoSQL நம்ம டேட்டாபேஸை பயன்படுத்துறது ரொம்ப புத்திசாலித்தனம். சரி, NoSQL டேட்டாபேஸை நம்ம 4 டைப்ஸாக பிரிச்சுக்கலாம். இதில் 4 விதமாக டேட்டாஸை ஸ்டோர் பண்ணலாம். ஒன்று கீ வேல்யூ ஸ்டோர், ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் டாக்குமெண்ட் ஸ்டோர். தேர்ட் ஒன் கிராஃப் பேஸ்டு ஸ்டோர். ஃபோர்த் ஒன் வைட் காலம் ஸ்டோர். ஸோ இந்த மாதிரி 4 விதமாக நம்ம டேட்டாஸை இங்கே யூஸ் பண்ணிக்கலாம் NoSQL. சரி, ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் கீ வேல்யூ ஸ்டோர். இட் இஸ் டிசைன்ட் இன் சச் அ வே டு ஹேண்டில் லாட்ஸ் ஆஃப் டேட்டா அண்ட் ஹெவி லோடு. நிறைய டேட்டா வருது, அப்போது நம்ம ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு கீ வேல்யூ செட் பண்ணி அந்த டேட்டாஸை ஸ்டோர் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். கீ இஸ் யூனிக். ஒவ்வொன்றுத்துக்கும் கீ என்னவாக இருக்கும், வேறு வேறு கீயாக இருக்கும். ஸோ நம்ம ஈஸியாக என்ன பண்ணலாம், வேல்யூஸை கொடுக்கலாம். ஸ்ட்ரிங்காக கொடுக்கலாம், இல்லை பைனரி ஆப்ஜெக்ட்ஸாக கொடுக்கலாம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். கஸ்டமர்னு ஒருத்தர் இருக்கார், அவருக்கு ID 1 கொடுக்குறேன், பேர் டெல்லின்னு கொடுக்குறேன், ID 2 கொடுக்குறேன், நேம் ராஜா கொடுக்குறேன். இந்த மாதிரி நான் ஒரு கீஸை செட் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ நம்மளுக்கு அந்த கீ வேல்யூஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ சேமாக இருக்காது, யூனிக்காக இருக்கும். ஸோ இப்படி நம்ம வந்து ஸ்டோர் பண்ணலாம். இந்த ஃபார்மேட்லலாம் நம்ம ஸ்டோர் பண்ணலாம். இது ஒரு விதம். டாக்குமெண்ட் பேஸ்டு சிஸ்டம். இது ஒரு டாக்குமெண்ட்டாக நம்ம வந்து அதுக்குள்ள கீ அதற்கான வேல்யூஸை கொடுக்கலாம். த டாக்குமெண்ட் ஸ்டோர் மேக் யூஸ் ஆஃப் கீ வேல்யூ பேர் டு ஸ்டோர் அண்ட் ரெட்ரீவ் டேட்டா. ஸோ இந்த மாதிரி நம்ம டைப் பண்ணி வச்சுப்போம். தேவைக்கு ஏற்ப கீ வேணும், அந்த கீயில் இருக்கிற டேட்டாவை கீயை கொடுத்து அந்த டேட்டாவை அக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இன்சர்ட்டும் பண்ணிக்கலாம். த டாக்குமெண்ட் இஸ் ஸ்டோர்ட் இன் XML அண்ட் JSON. இது எப்படி இருக்குமா, XML ஸ்டோர் ஆகும். XML பேஜ் இருக்குல்ல, அதில் ஸ்டோர் ஆகும். இட் இஸ் மோஸ்ட் காமன்லி யூஸ்டு டியூ டு ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் எபிலிட்டி டு கொரி ஆன் எனி ஃபீல்டு. ஸோ இதில் நிறைய டைப் பண்ணலாம். எனி ஃபீல்டுமே நம்ம இதில் வந்து ஈஸியாக இன்சர்ட் பண்ண முடியும். ஸோ ஃப்ளெக்சிபிலிட்டிக்காக நம்ம இதை பயன்படுத்திக்கலாம். டாக்குமெண்ட் பேஸ்டு சிஸ்டம். நெக்ஸ்ட் தேர்ட் டைப் காலம் பேஸ்டு சிஸ்டம். இன் திஸ் மாடல் columns are created for each row. ஒவ்வொரு ரோக்கும் ஒரு ஐடி இருக்கும். அந்த ஐடிக்கு புது காலம்ஸ் தேவைக்கேற்ப உருவாக்கும். அதே மாதிரி எல்லா காலம்ஸும் ஈக்குவலாக இருக்காது. இப்போ ஃபஸ்ட் ரோவில் 2 காலம் இருக்குன்னா செகண்ட் ரோவில் 2 காலம் இருக்குன்னு அவசியம் இல்லை, 3-4 கூட இருக்கலாம். இன் திஸ் மாடல் நம்பர் ஆஃப் காலம்ஸ் ஆர் நாட் ஃபிக்ஸ்டு. ஓகேங்களா, சரி. இப்போது இந்த டேபிள் பாருங்கள், நமக்கு ரோஸ் இருக்குது. ரோ 1, ரோ 2. ரோ 1ல் நம்மளுக்கு என்ன இருக்குது, நேம், சிட்டி. ரோ 2ல் நேம் இருக்குது, சிட்டி இருக்குது, மொபைல் நம்பர். ஸோ எக்ஸ்ட்ராவாக ஒரு காலம்ஸ் ஆட் ஆகும். ஓகேங்களா, ஸோ இது ஒரு விதமான டேட்டாபேஸ். இது எல்லாமே நம்ம எங்கே பயன்படுத்தோம்னா, ஒரு பெரிய டேட்டாஸ் ஒரு சோஷியல் நெட்வொர்க்கில் கூட இதில் பயன்படுத்தலாம். ஸோ தனித்தனியாக அவங்களோட டேட்டாஸை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி NoSQL டேட்டாபேஸை பயன்படுத்திக்கலாம். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் கிராஃப் டேட்டாபேஸ். ஒரு கிராஃப்னாலே அதில் என்ன இருக்கும், ஒரு நோடு இருக்கும், அதுக்கான எட்ஜ் இருக்கும். இந்த நோடு தான் வந்து ரியல் டைம் என்டிட்டிஸ், பீப்பிள், ஸ்டூடெண்ட் இதெல்லாம் சொல்லுவோம். எட்ஜ் வந்து அந்த என்டிட்டிஸ்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப் சொல்லுவோம். இட் இஸ் மோஸ்ட்லி யூஸ்ட் ஃபார் சோஷியல் நெட்வொர்க் அண்ட் ஸ்பேஷல் டேட்டா. அதாவது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கும் டேட்டாஸ். நிறைய பேர் பிரிஞ்சு இருப்பாங்க இல்லையா, குவாலிட்டிஸ் படி. ஸோ அதன்படி நிறைய டிவிஷன்ஸ் இருக்கும். அந்த டேட்டாலாம் ஈஸியாக நம்ம ஸ்டோர் பண்ண நிறைய கிளாஸிஃபிகேஷன்ஸ் இருக்கும். அந்தமாதிரி டேட்டாலாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு இந்த கிராஃப் டேட்டாபேஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஸ்டூடெண்ட், இதுதான் நோடு. ஸோ
இந்த ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுறாரு, கோர்ஸ் எடுக்கிறாரு. அந்த கோர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த எக்ஸாமுக்கு யார் அப்பியர் ஆகிறா, ஸ்டூடெண்ட். இந்த மாதிரி கிராஃபில் ஒவ்வொன்றுத்துக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கும் என்டிட்டிஸ்க்கு. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் ஏற்ற மாதிரி அந்த டேட்டாஸை ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது நம்ம டேட்டாஸை அக்சஸ் பண்ணுறதும் ஈஸியாக இருக்கும், ஃப்ளெக்சிபிலிட்டியும் நல்லா அதிகமாக இருக்கும். ஓகேங்களா. இப்போது ஸ்க்ரீன்ஷாட் டைம். ஸோ ஃபஸ்ட் NoSQL டேட்டாபேஸ்னால் என்ன, அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, எதுக்கு NoSQL யூஸ் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் கீ வேல்யூ ஸ்டோர், செகண்ட் டாக்குமெண்ட் பேஸ்டு சிஸ்டம், தேர்ட் ஒன் காலம் பேஸ்டு சிஸ்டம், ஃபோர்த் ஒன் கிராஃப் டேட்டாபேஸ். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். Fuji Silver Academy Strength Success Clarity. வணக்கம்.